நீ படும் வேதனையை நான் அறிவேன் என் குழந்தையே. கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே. உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். பயப்படாதே குழந்தையே, நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் வந்து சேர்ந்துவிடு. உன் வருகை நோக்கி உன் அன்னையான நான் காத்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன். போதும், இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நான் நிச்சயம் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? முதலில் அதை யோசித்துப்பார். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கள், என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய். இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய். உன் அன்னையான நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா? அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லோரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய். அதைப்போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம், உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமையறிந்து வருவார்கள். கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ என் குழந்தையே. ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். அது காற்று மூலமாகவும் நீர், புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும். நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். என் தங்கமே, எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன். யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள். எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது. எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை. இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம். என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே. நீ என்னை பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே, நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று. என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு. நான் இதை விரும்புவது இல்லை. வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை. காரணம், அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும். அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா? ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு. அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது. அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. அதனால் சிந்தித்து செயல்படு என் குழந்தையே. நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே அகலும். உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே.
யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னையான நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய். கடவுள் பக்தி உள்ளவர்களாக, நல்லவர்களாக, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் அதிக கஷ்டங்கள், பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன? யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பதுதான். அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும். வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவநம்பிக்கை. எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு. எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே. கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம், கவலை, சுய பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள். சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள். இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது. நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது. சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம். இதற்கு காரணம் அவநம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே உன் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை. அவநம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான். சூழ்நிலைகளை எதிர்த்து நில். நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள். பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய். நிச்சயம் வெற்றி கிட்டும். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே. இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது. பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே. நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அன்னையின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வரும். உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ நான் உதவுகிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன், ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது. இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய். கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள். நீ கோழை அல்ல. துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மாவீரன். உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன். அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது? வா, என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல். உனக்காக உன் அன்னை நான் காத்திருக்கிறேன். சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதியில்லை. பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது? யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக நான் பேசுகிறேன். உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான்.
உடனிருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன. மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய். எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய். உன் கைகள் கட்டப்படுகிறது. பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள். இதனால் உனக்கு பிரச்சனைகள், மன இறுக்கம் வந்து போகிறது. தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள். உன்னால் சாதித்து காட்ட முடியும், ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும். தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும். இது காலத்தின் கட்டாயமல்ல, கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம். நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது. பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என் குழந்தையே. என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள். இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன். சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம். பிரச்சனைகள் என்பது எப்போதும் தனித்து இருப்பவை கிடையாது. அது பாலில் வெண்ணெயைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும். சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் அது முயற்சி செய்யும். பயப்படாதே, உன்னோடு நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன். இவ்வளவு தூரம் சொன்னது உன் வேலைக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் குழந்தையே. நான் உன்னை கவனித்துதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ என் செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி, என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலைப்படாதே குழந்தையே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். இந்த உலகில் என் பெயரை உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம். நான் உடனே அற்புதங்களை கொண்டு வருபவளல்ல. என் பார்வை உன் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு. எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது. அவரவருக்கு 1000 கஷ்டங்கள். பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டு இருப்பார். தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது. நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே. அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன். என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா, உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள், சகித்துக்கொள் என்கிறாய். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது. இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே. எல்லாம் கடந்து போகும்.
கனவு போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய், மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய். பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா? அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்னை கண்ணன் காப்பான் என நம்பி 2 கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி. அதுதான் சரணாகதி. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன்.